அப்படியா? ஆமா, நான்லாம் பேச்சு போட்டின்னு இறங்குனேன்னா என் முன்னாடி ஒருத்தரும் நிக்க முடியாது. அவ்வளவு மோசமாவா இருக்கும் பேச்சு? ம், என்னடா? என் கூட போட்டி போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் மட்டும் பேசுறதுக்கு மைக்க பிடிச்சேன். அந்த ஹால்ல ஒரு குண்டூசி விழுந்தா கூட அப்படி சத்தம் கேட்கும். அவ்வளவு அமைதியா இருப்பாங்க எல்லாரும். அப்ப தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, அவள அமைதியா கவனமா கேட்பாங்கங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி சரி. ஆமா, நான் பேச ஆரம்பிச்சு இடையில இடையில கொஞ்சம் நிறுத்துவனா, அந்த நிறுத்துற நேரத்துக்கு எல்லாம் கைத்தட்டல் சத்தம் அப்படியே அந்த ஹாலையே நிறைச்சிரும். பாருடா. ஆமா, இது வரைக்கும் நீங்க எத்தனை பேச்சு போட்டியில கலந்துருக்கீங்க? ஒரு போட்டியிலும் கலந்துகிட்டது இல்ல. அடே, அப்புறம் இப்ப சொன்னதெல்லாம்? இல்ல, அப்படித்தான் நடக்கும்னு சொல்ல வந்தேன். இப்ப கன்னியாகுமரியில பேச்சு போட்டி நடக்குது இல்ல, அங்க வந்து நீங்க பாருங்க. நான் பேசும்போது